ஹலோ எவ்ரிவன், நான் உங்க விஜய் கௌதம் அண்ட் வெல்கம் பேக் டு கௌதம் டாக்ஸ். நான் உங்க விஜய் கௌதம். ஸோ இன்னைக்கான டாபிக் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா பர்த்டே அன்னைக்கு நம்ம எல்லாருமே சிஎம் விஜய் அண்ணாக்கு பர்த்டே போஸ்ட் போட்டோம், பர்த்டே விஷஸ் போட்டோம், பர்த்டே ஸ்டோரிஸ் போட்டோம், பர்த்டே ஸ்டேட்டஸ் போட்டோம். ஸோ இதெல்லாம் தாண்டி எல்லாருமே வரக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு விஷயம் இருக்கட்டும், இல்ல வந்துடவே கூடாதுன்னு நினைச்ச ஒரு போஸ்டா இருக்கட்டும், அது நேத்திக்கு நாள்ல வந்துச்சு. அந்த போஸ்ட பத்தி நிறைய விமர்சனம் கிட்டத்தட்ட நம்ம அதாங்க சன் நியூஸ் வதந்தி பரப்பும் நியூஸ் ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காங்க. வதந்தி பரப்பும் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சாங் ஒன்னு ப்ளே பண்ணிருக்காங்க. என்ன சாங்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விஜய் அண்ணாக்கு த்ரிஷா விஷ் பண்ணதை எடுத்து போட்டு கெட்ட பையன் அந்த மாதிரி ஒரு சாங்கை போட்டு அந்த சன் நியூஸ் அந்த ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இது உண்மையிலே கௌதம், இது நேத்திக்கு நாள்ல சிஎம் ஆனதுக்கு அப்புறம் விஜய் அண்ணா இந்த பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த ட்விஸ்ட் தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நேத்திக்கு நாள்ல த்ரிஷா மேம் ஒரு போட்டோவை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன போட்டோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விஜய் அண்ணாவும் த்ரிஷாவும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ. ஸோ அந்த போட்டோ பர்த்டே செலிப்ரேஷனா எடுக்கப்பட்ட போட்டோ. பக்கத்துல விஜய் அண்ணா சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி, த்ரிஷா மேம் விஜய் அண்ணா பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு போட்டோ. அந்த போட்டோவை நேத்திக்கு நாள்ல எடுத்திருக்காங்க. அதாவது விஜய் அண்ணாவோட பர்த்டே அன்னைக்கு நைட் போய் செலிப்ரேஷன் பண்ணிருக்கிற மாதிரி சில ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா அந்த ஒரு போட்டோ எடுக்கப்பட்ட நாள் எப்ப அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கோட் மூவி ஷூட்டிங் டைம்ல, கோட் மூவி முடியிற அந்த தருவாயில இருக்கும்போது அந்த டைம்ல விஜய் அண்ணாவோட பர்த்டே வந்த டைம்ல எடுத்த அந்த ஒரு பிக்கை த்ரிஷா மேம் நேற்றுக்கு நாளில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அதை பர்த்டே அன்னைக்கு போஸ்ட் பண்ணாமல் பிலேட்டட் பர்த்டே விஷஸ் மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கோட் மூவியோட டைரக்டரே அஃபீஷியலாக மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது நாங்கள் கோட் மூவி ஷூட்டிங் பண்ணும்போது நாங்களும் அங்கே இருந்தோம் அந்த ஸ்பாட்டில். ஸோ அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரூமர்ஸை எப்படி வேணாலும் ஸ்ப்ரெட் பண்ணலாம், பட் ஆனால் அவங்க போஸ்ட் போட்டது கரெக்டானு கேட்டால் அது தப்பு அப்படின்றதுலாம் விமர்சனம். ஏன்னா 2 பேர்த்துக்குள்ள நடக்க அது பர்சனல் இஷ்யூவாக கூட இருக்கலாம். அதை நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. பட் அந்த போஸ்ட், அவங்க சொன்ன அந்த போட்டோஸ் தப்பு. அந்த போட்டோ நேத்திக்கு நாள்லயும் முந்தா நேத்தோ எடுக்கப்பட்ட போட்டோ கிடையாது. அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ அப்படின்றது தான் உண்மை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாதிரி டெய்லி ஏதோ ஒரு அப்டேட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.